உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், பூர நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், அது மட்டும் இல்லாமல் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இயற்கையாகவே ஒரு ஆளுமை குணம் கொண்டவர்கள். எந்த வேலையை கொடுத்தாலும் சரி, எத்தனை பேரை வேலை வாங்கணும்னு சொன்னாலும் அவங்கக்கிட்டேருந்து அந்த வேலையை வாங்கி அந்த வேலையை முடிக்கக்கூடியவர்கள், தகுதி உடையவர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகார தோரணை உடையவர்களாக எப்போவுமே இருப்பாங்க. அந்த அதிகார தோரணைன்னு சொன்னோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களுக்கு அது ஒரு வருத்தத்தை கொடுக்கும். என்ன இவர் யாவுனா ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காரு, இவர் எல்லாரையும் நம்மளை ஏதாவது பேச விடாமல் தடுக்கிறாரே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அது எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக தான் இருக்கும். நீங்கள் போய் எங்கேயும் மாட்டிக்கக்கூடாது, நீங்கள் எங்கேயாவது தவறான இடத்துல போய் சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க உங்களை ஒரு கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க எப்போவுமே. அதனாலேயே பார்த்திங்கன்னா சிம்மராசி அன்பர்களில் சில பேருக்கு பிடிக்காது. ஆனால் உண்மையில் அவங்கள போல் ஒரு நல்ல மனம் கொண்டவர்கள், நல்ல மனிதர்கள் யாருமே கிடையாது. நல்ல அன்புள்ளம் கொண்டவர்கள். ஆனால் அது நிறைய பேருக்கு புரியாது. அதான் ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா கடந்த காலகட்ட வாழ்க்கை, அதுவும் தொழிலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகளை அதிகமாக சந்தித்த நேரமாக கடந்த காலகட்டத்தில் இருக்குது. சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா உடல் ரீதியான பாதிப்புகளை சந்தித்ததுனால பார்த்திங்கன்னா தொழிலில் கவனம் செலுத்த முடியல, தொழிலில் 5 லட்சம் நஷ்டம் வந்துடுச்சு, தொழிலில் 10 லட்சம் நஷ்டம் வந்துடுச்சு, தொழிலில் கடன் அதிகமாகிடுச்சு சார், என்னுடைய வாய்ப்புகள்லாம் நான் விட்டுட்டேன், எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துச்சு, அதை நான் சரியாக பயன்படுத்திக்க முடியல, ஏதாவது ஒரு வகையில் தடங்கல்கள் இருக்குது, தடைகள் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தொழிலில் பெரிய லெவலில் பண்ண முடியல என்னால். நான் ஏதாவது பணம் போடணும்னு நினச்சா பணம் வர மாட்டேங்குது, இல்லை பணம் வந்துடுச்சு அப்படின்னா வேலை செய்கிறவங்க வரமாட்டுறாங்க, வேலை செய்கிறவங்க வந்துட்டாங்க அப்படின்னா என்னால் பொருளை தயாரிக்க முடியல, எல்லாம் ஓகே அப்படின்னா பொருளை விற்க முடியாது, ஏதோ ஒரு வகையில் மந்தத்தன்மையோடு இருக்கேன், என்னுடைய அடுத்த நிலைக்கு போக முடியல, பணம் வருது எல்லாமே செய்கிறோம், ஆனால் அதில் ஒரு பெரிய லெவலில் ஆகணும்னு பார்க்குறேன், பெரிய லெவலில் பண்ணணும்னு பார்க்குறேன், ஆனால் அதை செய்ய முடியாதனால பார்த்திங்கன்னா எனக்கு கடன் வளர்ந்துக்கிட்டே போகுது. ஏன்னா வரக்கூடிய வருமானம் கடன் கட்டுறது தான் சரியாக இருக்குது, மற்ற விஷயத்தில் பண்ணுறதுக்கு அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்காமல் இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழல் நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இருக்குது. சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடன் பிரச்சனை அதிகமானதில் ஒரு வருத்தம் இருக்கும். நம்ம என்னென்ன தேவையில்லாமல் தொழில் பண்ணுறோமோ, நம்ம தொழிலை சாதிக்க முடியாதோ, தொழிலில் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய முடியாதோ அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கும். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக அமையப்போகுது. நீங்கள் நினச்சா மாதிரி தொழில் பண்ண போகிறீங்க. தொழிலில் வாய்ப்புகள் வரக்கூடிய நேரமாக இருக்குது. யாரெல்லாம் உங்களுக்கு பண உதவிகள் செய்கிறேன்னு சொன்னாங்களோ கடந்த காலகட்டத்தில் செஞ்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு சூழலை மாட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பணம் வராமல் போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுனால உங்களால் அவங்கக்கிட்டேருந்து பணம் வாங்கி அடுத்த நிலைக்கு போக முடியாமல் இருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த 2024ஆம் ஆண்டு பலவிதமான வகையில் பணங்கள் வரக்கூடிய நேரம். அந்த பணத்தின் மூலமாக தொழிலில் வளர்ச்சி அடைய போகிறீங்க. கடன் பிரச்சனைகள் குறைய போது, இன்னும் தொழிலில் நிறைய பிரான்ச்சஸ்லாம் ஓப்பன் பண்ணி நல்லா சிறப்பாக வாழக்கூடிய நேரமாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு அமையப்போகுது. இல்லை தொழிலில் புதுசாக ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, புதிய மாற்றங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, புதுசாக ஏதாவது ஒரு பொருள் தயாரிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கான ஏற்ற ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு அமையப்போகிறது. அதேமாதிரி வேலையில் இருந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலகட்டத்தில் வேலையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு சுணக்கம் இருந்திருக்கும். நீங்கள் பெருசாக எதுவும் பர்ஃபார்ம் பண்ண முடியல, நான் எல்லாம் செய்கிறேன் சார், நான் அவங்க கொடுக்குற வேலையை நான் முடிக்கிறேன், ஆனால் எனக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு பார்த்திங்கன்னா அதுக்கான வருமானம் வரல, அதுக்கான இன்க்ரிமெண்ட் வரல, எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல, அந்த மாதிரி வருத்தங்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கும். நிறைய பேருக்கு வேலையை விட்டுடலாம், வேலையை விட்டுட்டு போயிடலாம், ஏன் நம்மளுக்கு ஒரு மரியாதை கொடுக்காத கம்பெனியில் நம்ம ஏன் வேலை செய்யணும், மரியாதை கொடுக்காத இடத்துல நம்ம ஏன் இருக்கணுன்ற அந்த மன வருத்தங்கள் இருக்கும். ஆனாலுமே என்னால் வேலை மாற முடியல, நான் முயற்சி பண்ணேன் நடக்கலை,
நான் ஒரு இடத்துல வேலை கேட்டிருந்தேன், கிடைக்கல, இன்டர்வியூ வரைக்கும் போனேன், கடைசி ரவுண்டில் செலக்ட் ஆகலை, இல்லை வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு வேலையில் ஒரு மாற்றம் பண்ண முடியாமல், வேலையில் இருந்தும் அதில் வெறும் பெரிய லெவலில் உயர்வு கிடைக்காம ஒரு அப்படியே ஒரு மாதிரி வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு சூழல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கு. ஆனால் இந்த 2024ஆம் ஆண்டு ஆரம்பத்துலேருந்தே பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க. வேலையில் நீங்கள் நினச்சா மாதிரி நீங்கள் எந்த கம்பெனியில் வேலைக்கு ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த வேலையில் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் மாறணும், இல்லை நான் வந்து வேலையை விட்டுட்டு நான் புதுசாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், நான் பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது ஊருக்கு போகலாமா, ஊருக்கு போய் வேலை செய்யலாமா, எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது, அந்த ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்குமா அப்படின்னு தெரியலன்னு வருத்தப்பட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப அழகாக அந்த வேலையெல்லாம் எடுத்துக்கங்க. எந்த பிரச்சனைகளும் வராது. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்க போகுது. ஏன்னா குருவுடைய பார்வையில் உங்கள் ராசி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயத்தில் சாதிக்கக்கூடிய நேரமாக இருக்குது. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் மாற்றமாக இருக்கலாம், வேலையில் பதவி உயர்வாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கெல்லாம் ஒரு சிறந்த ஆண்டாக 2024ஆம் ஆண்டு கண்டிப்பாக இருக்க போகுது. அதே மாதிரி மாணவர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு. அதேமாதிரி நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு, நீங்கள் நினச்சா மாதிரி மார்க் எடுக்கிறதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டம்லாம் சிறப்பாக இல்லை. நீங்கள் என்ன முயற்சி பண்ணி நீங்கள் பண்ணாலும் பெரிய லெவலில் உங்களால் சாதிக்க முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் 2024ஆம் ஆண்டு அதற்கான வாய்ப்புகள் உள்ள வருடமாக இருக்க போகுது. அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் இப்போ யாராவது வந்து கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க, இல்லை கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி அரசு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதற்கான ஏற்ற ஆண்டாக இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சலுகைகள், அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே போல் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வேலையை கடந்த காலகட்டத்தில் அப்படியே இழுத்துக்கிட்டே வந்திருக்கும், முடிக்க முடியாமல் வந்திருப்பீங்க. அதெல்லாம் திருப்பி செய்யுங்க. நீங்கள் வேணான்னு விட்டுட்டு போயிருப்பீங்க, ஐயோ நம்மளால் செய்ய முடியாத போல இருக்குது, இது நடக்காத போல இருக்குன்னு அப்படின்னு சிலதெல்லாம் விட்டுருப்பீங்க. அதெல்லாம் திருப்பியும் தொடங்கக்கூடிய வருடமாக 2024ஆம் ஆண்டு அமையப்போகிறது. அதே மாதிரி திருமணம் ஆகலை அப்படின்னு வருத்தப்படவங்க நிறைய பேர் இருக்கீங்க சிம்மராசியில். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் போனது, அதேமாதிரி ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் போனதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கல, ஒரு மாற்றத்தை கொடுக்கல. அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமணம் தட்டி போயிட்டே இருந்திருக்கும். நீங்கள் பக்கத்தில் வந்தெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேருக்குலாம் சிம்மராசி நண்பர்களுக்கு திருமணம் நின்று போயிருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய 2024ஆம் ஆண்டு திருமணம் நடைபெறக்கூடிய ஆண்டாக இருக்க போது. அதே போல் கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் இருந்து விடுபடக்கூடிய நேரமாகவும் இந்த 2024 இருக்க போகுது. நீங்கள் ஏற்கனவே சண்டை போட்டிருப்பீங்க, பிரிஞ்சிருப்பீங்க, ஆனாலும் இல்லை சார் நான் சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், எங்கள் கணவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், என் மனைவி கூட அப்படின்னு நினச்சி சில முயற்சிகள்லாம் பண்ணி அதெல்லாம் தடைகள் ஆகிருக்கும். நீங்கள் பேசவே முடியாமல் போயிருக்கும், இல்லை அவங்களுக்காக வேற ஒருத்தர் பேசுவாங்க, இல்லை யாராவது ஒருத்தர் வந்து குழப்பத்தை ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு நடுவில் சண்டைகளை ஏற்படுத்தி இருந்திருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நீங்கள் டைரெக்டாக பேசி 2 பேரும் மனம் வந்து மாறி சேர்ந்து வாழக்கூடிய ஆண்டாகவும் 2024ஆம் ஆண்டாக இருக்கும் போது. சில பேர் பிரிஞ்சிருப்பீங்க, வேண்டாம் இந்த வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி டைவர்ஸ்லாம் சில பேருக்குலாம் நடந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு மறு திருமணமும் நடைபெறக்கூடிய ஆண்டாக 2024ஆம் ஆண்டு அமையப்போகிறது. சில பேருக்குலாம் பார்த்திங்கன்னா சிம்மராசி அன்பர்களுக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகளால் நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. அது இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, இந்த உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு கடந்த ஒரு 3 வருஷத்துலேருந்து 5 வருஷமாக நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவங்க பார்த்திங்கன்னா நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியல, எங்கே போனாலும் குழந்தை இல்லைன்னு கேட்குறாங்க, ரொம்ப வருத்தமாக இருக்குது, நாங்கள் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம், எல்லா முயற்சிகளும் பண்ணிட்டோம், எதுவுமே பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் குழந்தை பேர் மட்டும் கிடைக்கல, நாங்கள் நிறைய கோவில்கள்லாம் போயிட்டோம், நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டோம், ஆனால் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு வருத்தப்படக்கூடியங்க ஒன்றுமே கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வருடமாக அமையப்போகுது. நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேர் கிடச்சி அதன் மூலமாக சந்தோஷமான வாழ்க்கையை வாழக்கூடிய வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு அமைய போகுது. அதே போல் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றம், அது மட்டும் இல்லை வீடு கட்டுறேன், வீடு விற்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்த காலகட்டங்களில் தடைபட்டிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு இடம் வாங்கியிருக்கேன் சார், ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் அது சார், அதை விற்றுட்டா என் கடன் பிரச்சனை குறைஞ்சிரும், எனக்கு சம்பளமும் ஒரு லிமிட்டட் தான் இருக்குது, என்னால் கடன் கட்ட முடியல, அதனால் வீடை விற்றலாம்னு நினைக்கிறேன், இடம் விற்றலாம்னு நினைக்கிறேன். இல்லை சில பேரெல்லாம் வீடை விற்றுட்டு நான் வாடகை வீடை கூட போய்க்கலாம் சார், ரொம்ப அதிகமாக இஎம்ஐ கட்ட முடியல அப்படின்னு நினச்சவங்களாம் முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனால் அந்த இடம் விற்க முடியாமல், வீடு விற்க முடியாமல் ரொம்ப வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. ஐயோ நம்ம வீடு விற்க முடியாமல் போயிடுமோ, கடன் ஏறிக்கிட்டே போகுதுன்னு. இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு கடன் பிரச்சனை இருந்தாலும் தூக்கம் வராது. அப்படி அந்த கடன் பிரச்சனை ஏறதுனால ரொம்ப வருத்தத்தில் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் நினச்சா மாதிரி இடம் வீடு விற்றுட்டு அதில் வரக்கூடிய பணத்தில் கடனை தீர்க்க போகிறீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீடு வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க. வீடு வாங்கி நம்ம சிம்மராசி அன்பர்களுக்கு எப்படின்னா ஒரு ஒரு கிரவுண்ட் +1 ஃபஸ்ட் ஃப்ளோரும் இருக்கிற மாதிரி ஒரு வீடு வாங்கணும், அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கணும், உள்ளேயே படிக்கட்டு வச்சு வீடு கட்டணும் அப்படின்ற ஆசைகள் நிறைய பேருக்கு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில வீடுகள் அமைஞ்சிருக்காது, நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல கிடச்சிருக்காது, இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற இடத்துல உங்களுக்கு பட்ஜெட் செட் ஆகிருக்காது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இந்த 2024ஆம் ஆண்டு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல அழகான வீட்டில் நீங்கள் எதிர்பார்த்தாம நீங்கள் கனவு கண்ட வீட்டில் போய் வாழ்வதற்கான ஒரு வருடமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போது. அதே போல் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், நான் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், வெளிநாட்டில் போய் நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் அதற்கான வருடமாக இருக்க போகுது. நீங்கள் வெளிநாட்டில் போய் வேலை செஞ்சு நிறைய பணம் சம்பாதிச்சு நிறைய சொத்து சேர்க்கக்கூடிய நேரமாக இந்த 2024ஆம் ஆண்டு இருக்க போகுது. அதே மாதிரி நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன், எனக்கு வேலை இல்லாமல் இருக்குது, தொழில் இல்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து போச்சு. ஜனவரியிலேருந்தே உங்களுக்கு ஒரு ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய நேரமாக இருக்குது. நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள்லாம் சிம்மராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போலும், திசாபதி தந்தால் போலும் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு அடி பார்த்துக்கோங்க. ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நம்ம ஜாதகம் தொலைஞ்சி போச்சு, ஜாதகம் கிழிஞ்சு போச்சு, ஜாதகம் எழுதணும், என் பேரனுக்கு எழுதணும், என் பேத்திக்கு எழுதணும் விருப்பப்படுறவங்களுக்கு சிங்கிள் பேஜில் 99 ரூபாய்க்கு ஜாதகம் அனுப்பி வைக்கிறோம் PDF ஃபார்மேட்டில். இல்லை டீட்டெயிலாக வேணும், எனக்கு தசாபதி வரணும் வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDF ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் கையில் எழுதி கொடுப்பீங்களா, நோட்டில் மாதிரி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க. நோட்லேயும் எழுதி கொடுக்குறோம். அதுக்கு 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். ஒரு தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணலாம். நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். பாரம்பரிய ஜோதிட பயிற்சி வகுப்புகள், பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோழி பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். எந்த ஒரு ஏஜாக இருந்தாலும் இந்த வகுப்பில் சேர்ந்து படிக்கலாம். ஆன்லைன் வகுப்பாக நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.